ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாமையில் பொங்கல் செய்ய போகிறோம். சாமை அரிசியில் பாருங்கள், 3/4 கப் அரிசி போட்டிருக்கேன். 2 கழுவுங்க. கழுவிட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க. ஒரு பக்கம் வெள்ளை கட்டி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போடுங்க. இந்த சாமை வெந்தோடனே தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சுன்னா நீங்கள் இந்த வெள்ளங்க தண்ணி எடுத்து ஊற்றுங்க. தேவையான அளவு ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஸ்வீட் போதுமான்னு பாருங்கள். போதும்னா நிறுத்திக்கங்க. நாங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் ரொம்ப அதிகமாக ஊற்றிருக்கேன் நான். நீங்கள் தேவையான அளவு ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வைங்க. கொஞ்சம் முந்திரியை நெய்யில் போட்டு நல்லா வறுத்து அதில் ஊற்றிடுங்க. சரிங்களா? சாமை பொங்கல் ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புனிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை அழுத்திக்கங்க. இப்போ இந்த நெய்யை வறுத்து நான் அதில் ஊற்றிடுறேன். பாருங்கள், பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம அரிசி பொங்கல் மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ பொங்கல் ரெடி. ஓகேவா? அது பாருங்கள், கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டேன். ஓகேவா? நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு. நானும் என் பொண்ணு கடைக்கு போயிட்டு வந்தோம். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக துணியே எடுக்க போயிட்டோம். அதனால் உங்களுக்கு வீடியோ போடல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் போடுறோம், எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், சாமி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நாங்கள் போடுறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாமே பாருங்கள், சாமி பொங்கல் ரெடி.